வணக்கம் நண்பர்களே, பத்தி குச்சி மீடியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கான வீடியோ ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தலைப்பை கொண்டது தான் இன்னைக்கான வீடியோ. உலகின் மிக பிரபலமான தொழிலதிபர்கள்ல ஒருத்தர் தான் எலான் மஸ்க். அவரு அமெரிக்காவில் ஒரு புதிய கட்சியை ஒன்று தொடங்கியிருக்கார். அந்த கட்சியோட பெயர்னு பார்த்தா தி அமெரிக்க பார்ட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எலான் மஸ்க் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் தளம்னு தொழில்நுட்ப உலகில் புரட்சி செஞ்சவர். ஆனா இப்போ அவர் அரசியல்ல களமிறக்கியிருக்கார். இது ஏன்? அமெரிக்க அரசியல்ல இது எந்தெந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த வீடியோல இந்த கேள்விக்கான விடையை நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பார்க்க மறக்காதீங்க. முடிவுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எலான் மஸ்கை பத்தி யாரும் தெரியாதவங்க இருக்க முடியாது. ஆனா இந்த வீடியோவை புதுசா பார்க்கும் நண்பர்களுக்காக அவரை பத்தி சுருக்கமா பார்ப்போம். எலான் மஸ்க் 1971 சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தவர். அவரோட ஆரம்ப வாழ்க்கை கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் மீதான ஆர்வம் அதிகமா இருந்தது. இவர் பேபால், டெஸ்லா, ஸ்பேஸ் இதோட நிறுவனர் தான் எலான் மஸ்க். எக்ஸ் தளத்தோட ஓனரா அவரோட பதிவு உலக அளவுல கவனத்தை ஈர்க்குது. எலான் மஸ்க் ஒரு தொழிலதிபர் மட்டும் இல்லை, புதுமையை உருவாக்குறவர். ஆனா இப்போ அவர் அரசியலில் ஈடுபடுவது ஏன்? இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான கதை இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். எலான் மஸ்க் அமெரிக்க கட்சியை அறிவிச்சது ஒரு திடீர் முடிவு கிடையாது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய மோதல் இருக்கு. அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடனான மோதல் தான். 2024 அதிபர் தேர்தலில் எலான் மஸ்க் ட்ரம்ப்புக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். ட்ரம்ப் ஜெயிச்சு 2025 அதிபராக வந்ததுக்கு அப்புறம் எலான் மஸ்க அரசு செயல்திறைத்துறை தலைவராக நியமிச்சாரு. ஆனா அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி செலவு மசோதாவை எலான் மஸ்க்கு பிடிக்கல. இந்த மசோதா அமெரிக்காவோட கடனை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தும்னு தெரிவிச்சிருந்தாரு. ஜூலை 1, 2025 அன்னைக்கு எலான் மஸ்க் எக்ஸ் தளத்துல இந்த பைத்தியகாரத்தனமான மசோதா நிறைவேறனா அடுத்த நாளே புதிய கட்சி தொடங்கப்படும்னு அறிவிச்சிருந்தார். இந்த மசோதாவை எதிர்த்து ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் மோதல் உருவாச்சு. ட்ரம்ப் எலான் மஸ்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி போன்னு சொன்னதா செய்திகள் வெளியாச்சு. எலான் மஸ்க் எக்ஸ் தளத்துல ஒரு கருத்து கணிப்பை நடத்தினார். நடுத்தர மக்களை காக்க புதிய கட்சி தேவையா அப்படின்ற கேள்விக்கு 80% பேர், அதாவது 56.3 லட்சம் பேர் தேவைன்னு வாக்களிச்சாங்க. இந்த ஆதரவை பயன்படுத்தி ஜூலை 5, 2025 அன்னைக்கு எலான் மஸ்க் தி அமெரிக்க பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை அறிவிச்சார். அமெரிக்க கட்சியின் நோக்கங்கள் என்னவா இருக்கலாம்? எலான் மஸ்க் இதுவரை விரிவான கொள்கை அறிக்கையை வெளியிடல. ஆனா அவரோட பதிவுகள்ல இருந்து சில முக்கிய புரிதல்களை பார்க்கலாம். எலான் மஸ்க் அரசு செலவுகளை வெகுவா குறைக்கணும்னு நினைக்கிறார். அமெரிக்காவோட கடன் பிரச்சனைய தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வர்றார். ஜனநாயக மற்றும் குடியரசு கட்சிகளுக்கு மாற்றா மக்களோட உண்மையான குரலை முன்னிலைப்படுத்தணும்னு எலான் மஸ்க் சொல்றாரு. அமெரிக்காவோட சுதந்திரத்தை மீட்டெடுக்க இந்த கட்சி உருவாக்கப்பட்டதா எலான் மஸ்க் அறிவிச்சிருக்கார். மஸ்கோட பின்னணியை பார்க்கும்போது இந்த கட்சி தொழில்நுட்பத்தையும் புதுமையையும் அரசியல் மற்றும் ஆட்சியில ஒருங்கிணைக்க முயலலான்னு சொல்லப்படுது. மஸ்கோட செல்வாக்கு மற்றும் எக்ஸ் தளத்தோட ஆதரவு இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கலாம். இதுக்கு முன்னால 3வது கட்சிகள் அமெரிக்காவில் வெற்றி பெறலன்றதையும் நம்ம பார்க்கணும். அமெரிக்காவில் ஜனநாயகம் மற்றும் குடியரசு கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில ஒரு புதிய கட்சியை தொடங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. எலான் மஸ்க் எதிர்கொள்ளும் சவால்கள்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் 1850 அப்புறம் 3வது கட்சி பெரிய அளவுல ஜெயிக்கல. எலான் மஸ்க் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர்ன்றதுனால அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி அவரால் அதிபராக முடியாது. இது கட்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கலாம். எலான் மஸ்க் ஒரு தொழிலதிபர், அவரு அரசியல்வாதி கிடையாது. அரசியல் கட்டமைப்பை
உருவாக்குறது மிகப்பெரிய சவால். எலான் மஸ்கோட எக்ஸ் தளம் இளைஞர்களை ஈர்க்க வாய்ப்பு இருக்கு. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருவரான எலான் மஸ்க் தன்னோட பணத்தை வச்சு கட்சியை பலப்படுத்தலாம்னு சொல்லப்படுது. ஜனநாயக மற்றும் குடியரசு கட்சிகள் மேல மக்களோட அதிருப்தியை பயன்படுத்தி எலான் மஸ்க் ஒரு மாற்று சக்தியா உருவாகலாம். எலான் மஸ்கோட இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தளத்துல 80% பேர் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும், ஆனா சிலர் இதை விமர்சிச்சு எலான் மஸ்க் அரசியலுக்கு புதுசுன்னு சொல்றாங்க. எலான் மஸ்க்கு செல்வாக்கு இருந்தாலும் ஒரு புதிய கட்சியை தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்துறதுன்றது கஷ்டம்னு ஊடகங்கள் தெரிவிக்குது. தி அமெரிக்கன் பார்ட்டி அமெரிக்க அரசியல மாத்துமா? எலான் மஸ்கோட செல்வாக்கு இந்த கட்சியை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இது ஒரு புரட்சியா இருக்குமா, இல்ல ஒரு தற்காலிக பரபரப்போட முடிஞ்சிருமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். சரி நண்பர்களே, எலான் மஸ்கின் அமெரிக்க கட்சி பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு தொழிலதிபர் அரசியல்ல புரட்சி செய்ய முடியுமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அமெரிக்க கட்சி அமெரிக்க அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.